செருப்பு பையில போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆமாம், பிரியாணி சாப்பிட போதும். ஆனால் என்னன்னா, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டே சாப்பிட தான் பிடிக்கும். எங்கள் ஆளுக்கு வெளியே போய் அந்த என்வாயர்மெண்ட்டோடு சாப்பிட பிடிக்கும். பட் சாடி எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டதால் ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி அப்படின்னு சமரசம் முடிவு பண்ணியிருந்தோம். அதில் இன்றைக்கி அவங்ககிட்ட ஸோ டிப் டாப்பாக அழகாக கிளம்பி ரெடியாகி ஆர்டர் பண்ணும்போதே 2 பேருக்கு ஒன்று வாங்கினா போதும்னு சொன்னேன். எனக்கே ஒன்று காணாதுன்னு சொல்லி 2 அண்டா பிரியாணியை வாங்கி 2 சட்டிலே பாதி பார்சல் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4 மாதம் முன்னாடி புது செப்பல் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு செப்பல் மட்டும் காணாமல் போயிடுச்சு. யாரோ எனக்கும் செப்பலுக்கு சூனியம் வச்சுருக்காங்க போல. செப்பல் மட்டும் அமைஞ்சாலும் நிற்கவே மாட்டேங்குது. அதனால் திருப்பியும் கடையில் போய் ஒரு செப்பலை போட்டு பார்த்து வாங்கிட்டு கடவுளை இதுவாட்ட கூடயே இருக்கட்டும் சொல்லிட்டு அடுத்தது ஏதாட்டி இனிப்பா சாப்பிடணும் போல இருக்குன்னு ப்ரௌனி தேடி அலைஞ்சு கிடைக்காதால் ஐஸ்கிரீம் கேக் வாங்கி அது ஓரத்தில் உள்ள கேக்கு ஒரு ஆளுக்கும் உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் ஒரு ஆளுக்கும் பண்டம் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கோரமங்கலம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 31 ஃப்ளேவர் இருக்காமல். அப்புறம் கடைசியாக கோயில் போய் கடவுளை அடுத்த வாரம் ஒழுங்காக உருப்படியாக எந்த செருப்படியும் இல்லாமல் போகணும்னு வேண்டி எடுத்துகிட்டு வீடு வந்து சேர்ந்தோம்.